ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. ஸோ இந்த நாட்டில் வந்துட்டு மிக முக்கிய தலைவர்களான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களாக இருக்கட்டும், மற்றபடி மற்ற பார்ட்டி லீடர்ஸாக இருக்கட்டும், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும், செலிப்ரிட்டிஸாக இருக்கட்டும், சிஎம், பிஎம், பிரசிடெண்ட், வைஸ் பிரசிடெண்ட், யூனியன் மினிஸ்டர்ஸ், அப்புறம் நம்ம ஸ்டேட்டில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், இவங்க எல்லாரையுமே வந்து பாதுகாக்கிறதுக்காக வேண்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அசைன் பண்ண ஒரு ஒரு டீம் தான் வந்துட்டு நேஷ்னல் செக்யூரிட்டி கார்ட்ஸ். ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா கமாண்டோஸ். இவங்கள வந்து நார்மலாக நம்ம கமாண்டோஸ்ன்னு சொல்லிடுறோம். பட் அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸில் ஒருத்தருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, ஒருத்தருக்கும் செப்பரேட்டான டியூட்டிஸ் இருக்குது. ஒருத்தரும் ஒரு இதுலேயும் வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க. அது என்ன மாதிரியான கேட்டகரி, அதில் வந்து எந்த இடத்துல வந்துட்டு அவங்க ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பாங்க, இன்டெலிஜென்ட்டாக இருப்பாங்கன்றது வந்துட்டு இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு தெளிவாக சொல்கிறேன். இந்த டைமு நான் கமாண்டோன்னு மட்டும் காமனாக கால் பண்ணிக்கிறேன். இந்த நேஷனல் செக்யூரிட்டி கார்டில் வந்துட்டு மொத்தம் 6 கேட்டகரி இருக்குது. இந்த 6 கேட்டகரிக்குமே வந்துட்டு செலிபிரிட்டியோட லைஃப் த்ரெட்டை பேஸ் பண்ணி, செலிபிரிட்டின்னு சொல்ல முடியாது நம்ம வந்துட்டு, பட் எந்த ஒரு தலைவராகட்டும், ஒரு விஐபியாக இருக்கட்டும், ஒரு விவிஐபியாக இருக்கட்டும், அவங்களோட லைஃபுக்கு வந்துட்டு த்ரெட் இருக்குன்னா இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு அனலைஸ் பண்ணி, அவங்களோட இன்டெலிஜென்ட் டீமை பேஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு முன்னேற்பாடுகளை வந்துட்டு செய்வாங்க. அதில் வந்துட்டு ஒரு 6 கேட்டகரி இருக்குது. அந்த 6 கேட்டகரியில் யார் யாருக்கு என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை வந்து எத்தனை பேர் வந்துட்டு இருப்பாங்க, என்ன மாதிரியான பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க, யாரெல்லாம் வந்துட்டு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை பற்றி கொஞ்சம் ஓரளவுக்கு டீட்டெயில்டாக நான் சொல்கிறேன், முடிஞ்ச அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு எக்ஸ் கேட்டகரி. ஸோ இந்த எக்ஸ் கேட்டகரியில் வந்துட்டு மொத்தமே ஒரு 2 பேர் தான் இருப்பாங்க. 2 போலீஸ் பர்சன், அதாவது ஸ்டேட்டில் இருக்கிற 2 போலீஸ் பர்சனை வந்துட்டு அந்த எக்ஸ் கேட்டகரியில் இருக்கிற பர்சனுக்கு வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்துட்டு ஒரு பெரிய லெவல் ஆஃப் என்ன சொல்ல என்எஸ்ஜி ரேஞ்ச் ஆஃப் ட்ரைனிங் வந்துட்டு இருக்குமானா அந்த அளவுக்கு வந்துட்டு இருக்காது. பட் அவங்க வந்து தேர் அலவுட் டு ப்ரொடெக்ட் த பீப்புள் ஹூ ஆர் அசைன் டு, அந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்க வந்து கேட்டகரைஸ் பண்ணுறாங்க. எக்ஸ் கேட்டகரி யாருக்குன்னா ஜென்ரல் லைஃப் த்ரெட் இருக்கிறவங்களுக்கு. யார் யார் இருக்கலன்னா என்ன மாதிரி ஒருத்தர், இல்லை உங்களை மாதிரி ஒருத்தர், இல்லை ஒரு அரசியல் தலைவராக இருக்கிற ரொம்ப அன்ஃபேமஸ்டு அரசியல் தலைவராக இருக்கிற ஒருத்தருக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு இந்த எக்ஸ் கேட்டகரியை வந்துட்டு அலோகேட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட் பேஸில் வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு அவங்கள அசைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் கேட்டகரி. அடுத்தது போயிட்டிங்கன்னா ஒய் கேட்டகரி. இந்த ஒய் கேட்டகரியில் வந்துட்டு 2 கமாண்டோஸ் இருப்பாங்க. மொத்தம் 8 பேர் இருக்கிறதுக்கு அந்த டோட்டல் டீமில் வந்துட்டு 8 பேர் இருப்பாங்க. அதில் 2 கமாண்டோஸ், 2 பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ். இவங்க இந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒய் கேட்டகரியில் இருக்கிற மக்களை வந்துட்டு ஷிஃப்ட் பேஸில் வந்துட்டு அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதற்காக மத்திய அரசு, இந்த என்எஸ்ஜிக்கு கொடுக்கக்கூடிய மத்திய அரசோட பட்ஜெட் வந்துட்டு 13 லட்சம் பர் மந்த்து. இந்த பர் மந்த்துக்கு வந்து 13 லட்சம் வந்துட்டு கொடுக்குறாங்கன்னா இந்த பர்டிகுலர் பர்சனை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இதை யாருக்காக இன்னைக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் விஜய்க்கும் வந்துட்டு மும்பையில் நீதா அம்பானி. இவ்வளோ டேட்டா தான் வந்துட்டு இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வந்துட்டு ஒய் கேட்டகரியில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக்காக பார்த்துட்டிங்கன்னா 2 கமாண்டோஸ், 8 பர்சன்ஸ் டோட்டலாக இருப்பாங்க. அதில் வந்து 2 பேர் வந்துட்டு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸாக இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒய் கேட்டகரியோடது. அதுக்கு அடுத்தது ஒய் ப்ளஸ் கேட்டகரியில் பார்த்துட்டிங்கன்னா 2லேருந்து 4 கமாண்டோஸ் இருப்பாங்க. மொத்தம் 11 பேர் வந்துட்டு அந்த டீமில் இருப்பாங்க. 3 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ஒய் ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கிற பர்சனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக அலைன் பண்ணியிருப்பாங்க. அதில் பர் மந்த்து 15 லேக், பர் மந்த்துக்கு வந்து 15 லேக் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்எஸ்ஜிக்காக வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த பர்டிகுலர் மனுஷனை பாதுகாக்கிறதுக்காக மட்டும். அடுத்ததாக வந்துட்டு ஜி கேட்டகரி. ஜி கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு 4லேருந்து 8 வரைக்குமான கமாண்டோஸ் இருப்பாங்க. ஜி கேட்டகரிங்க வந்துட்டு ஆல்மோஸ்ட் வந்து எப்போவுமே வந்துட்டு அவங்களுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அதிகமாக இருக்குது. எப்போவுமே வந்து அவங்களோட லைஃப் வந்து த்ரெட்லேயே இருக்கும். அவங்களோட உசுருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டுமே கொடுக்கப்படக்கூடிய ஒரு மிட் ரேஞ்ச் ஆஃப் செக்யூரிட்டிங்கிறது மாதிரி கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல 6 to 8 கமாண்டோஸ் இருப்பாங்க. மொத்தம் 22 பேர் வந்துட்டு ப்ரொடெக்ஷனில் அவங்களோட லைஃப் ப்ளஸ் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பாதுகாக்கிறதுக்காக வந்துட்டு அவங்க இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது இவருக்கு கிட்டத்தட்ட 3க்கு மேலே வந்துட்டு பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. கான்வாய் வெஹிக்கிள்ஸ், ஸோ எவ்வளோ இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா 5+ கான்வாய் வெஹிக்கிள்ஸ், 5+ வெஹிக்கிள்ஸ் வந்துட்டு கான்வாயில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது இதை
ஒரே ஒரு புல்லட் ப்ரூஃப் வண்டி மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த இடத்துல அதிகமாக இருக்குது. ஸோ ஜி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸோ ஜி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கான பிளானிங் ப்ளஸ் வந்துட்டு அலோடு பர்சன் அவங்கள வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான, அவங்கள பாதுகாக்கிறதுக்கான வழிமுறைகள்லாம் வந்துட்டு அவங்களே ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க, ஜஸ்ட் லைக் தட் அவங்க வந்துட்டு விடமாட்டாங்க. ஸோ ஜி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் ப்ரொடெக்டட். அந்த பர்சன் எங்கே போகணும், யாரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இவங்கள பேஸ் பண்ணி தான் வந்து டிசைட் பண்ணுறதா கூட இருக்கும். ஸோ லேட்டர் ஆன் அந்த ஏரியாவை பொறுத்து, இப்போ யாரை மீட் பண்ண போகிறாங்களோ அந்த ஏரியாவில் வந்துட்டு நிஜமாகவே அவங்களுக்கு வந்து லைஃப் த்ரெட் இருக்கா, இல்லை இந்த மனுஷன் ஒரு மீட்டிங்க்கு போகிறாரு, அந்த மீட்டிங்கை வந்துட்டு 100% ப்ரொடெக்டடாக கூட்டிகிட்டு போயிட்டு கொண்டு வர முடியுமா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஜி கேட்டகரியில் இருக்கிற பர்சன்ஸ்க்கு வந்துட்டு அலோகேட் ஆகும். இதுக்காக பர் மந்த் வந்து ஜி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் வந்து 16 லட்சம். ஸோ இந்த 16 லட்சம் வந்துட்டு பர் மந்த்து இவங்களுக்காக கொடுக்குறாங்க. அடுத்ததாக வந்துட்டு தான் இதில் இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஒய் ப்ளஸ் இந்த 2 கேட்டகரிக்குமே வந்துட்டு கான்வாய் வெஹிக்கிள் வந்துட்டு ஒரு 2 வெஹிக்கிள் தான் அலோவ் பண்ணுவாங்க. பட் புல்லட் ப்ரூஃப் வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஸோ 2 கான்வாய் வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கருப்பு கலரில் ஒரு வண்டி வந்துட்டு போயிட்டே இருக்கும், முன்னாடி பின்னாடி ஒருத்தர் முன்னாடி ஒருத்தர் பின்னாடி இருப்பாங்க. சென்டரில் வந்துட்டு அந்த ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பர்சனோட வெஹிக்கிள் வந்துட்டே இருக்கும். இது வந்து ஆன் ரோடு கான்வாய். ஸோ நீங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அவங்க வண்டி எப்போவுமே இருக்கும், ப்ரொடெக்டடாக இருக்கும், தனியாக விடவே மாட்டாங்க. ஒரு ரொம்ப க்ளோஸ் ரேஞ்ச்லேயே வந்துட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்துட்டு கான்வாயில் இருக்கிறதுக்கான வெஹிக்கிள். ஸோ இது வந்து இந்த 4 கேட்டகரியும் வந்து எக்ஸு ஒய் ப்ளஸ் ஜி இந்த 4 கேட்டகரியும் வந்துட்டு மிட் ரேஞ்சில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் அடுத்ததாக வந்துட்டு ஹை ரேஞ்சுக்கு போகும்போது ஜி ப்ளஸ் கேட்டகரி. இந்த ஜி ப்ளஸ் கேட்டகரியில் வந்துட்டு 10லேருந்து 15 பேருக்கான கமாண்டோஸ் இருப்பாங்க. 55 பேர் வந்துட்டு அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்க வீட்டை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்காக வந்துட்டு 5 புல்லட் ப்ரூஃப் வண்டி கொடுக்கப்பட்டிருக்கும். மொத்தம் இவங்களுக்கு வந்து ஒரு 4 பேர்கிட்ட பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மீட்டிங்க்கு போகிறதுக்கோ இல்லை வந்து யாரை மீட் பண்ணணும், என்ன மாதிரியான ஸ்கெட்யூல் வந்துட்டு பிளான் பண்ணணும், எந்த இடத்துக்கு போகிறாங்க, எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வருவாங்க, இது எல்லாமே வந்துட்டு பிளான் பண்ணுறது இந்த பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான். இவங்களுக்காக வந்துட்டு கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய பட்ஜெட் பர் மந்த்து 55 லட்சம் ரூபாய். 55 லட்சம் ரூபாய் வந்துட்டு ஜி ப்ளஸ் கேட்டகரியில் கொடுக்குறாங்க. இந்த ஜி ப்ளஸ் கேட்டகரி யாருக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, சிஎம், யூனியன் மினிஸ்டர், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் யாராவது இருக்காங்க, அவங்களோட லைஃப்க்கு வந்துட்டு ஒரு த்ரெட் இருக்குன்னா அதை வந்துட்டு இந்த ஜி ப்ளஸ் கேட்டகரியில் இருக்கிற செக்யூரிட்டிஸை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட். இது வரைக்கும் நம்ம பார்த்த வந்து ஒரு ஜென்ரல் நேமிங். சல்மான் கான்கே வந்துட்டு ஜி ப்ளஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இந்த லாஸ்ட் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வீட்டில் வந்து ஒரு ஷூட் அவுட் நடந்திருக்கும். அதுலேருந்து அவர் தப்பிச்சுட்டு, அவர் இல்லை அன்னைக்கு, பட் இருந்தாலும் அவரோட லைஃபுக்கு த்ரெட் இருக்குன்னு சொல்லிட்டு ஜி ப்ளஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஷாருக் கானுக்கு வந்துட்டு ஜி கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரியலிஸ்ட் முகேஷ் அம்பானிக்கு வந்துட்டு ஜி ப்ளஸ் கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு அப் டு ஜி ப்ளஸ் கேட்டகரி வரைக்கும் தான் வந்துட்டு செக்யூரிட்டிஸ் வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஆனால் நம்ம பிஎம் இருக்காருன்னா பிஎம்முக்கு வந்துட்டு எஸ்பிஜின்னு சொல்லுவாங்க, ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டு. ஸோ இந்த பட் இதில் வந்து எந்த டீட்டெயிலுமே அவங்க கிளாஸிஃபை பண்ணல. எத்தனை வெஹிக்கிள் இருக்குது, எத்தனை பர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க, எத்தனை கமாண்டோஸ் இருப்பாங்க, எத்தனை ஆர்ம்டு வெஹிக்கிள் இருக்கும், எத்தனை ஆர்ம்டு பர்சன்ஸ் வந்துட்டு அவரை வந்து பாதுகாக்கிறதுக்காக அசைன் பண்ணியிருப்பாங்க, எந்த டீட்டெயிலுமே வந்துட்டு அவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன டெக்னாலஜி வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறது, எந்த காரில் போயிட்டு வர்றாரு. இப்போ ஷஃபிள் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. நிறைய படம் பார்த்துருப்பீங்க, நிறைய இங்கிலீஷ் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. சேமாக 2 கார் இருக்கும், ரெண்டுமே சேம் காராக இருக்கும். ஒரு கார் முன்னாடி போகும், ஒரு கார் பின்னாடி வரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்துட்டு காரோட பொசிஷனை மாற்றிட்டே இருப்பாங்க. பிகாஸ் யாருக்குமே வந்து டவுட் வந்துடக்கூடாது, யாருக்குமே தெரியக்கூடாது இவர் எந்த இடத்துல போகிறாரு, எந்த காரில் போகிறாரு, எப்படி போயிட்டு ரீச் ஆவார் அப்படிங்கிறது வந்துட்டு யாருக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு எதில் பண்ணுவாங்கன்னா எஸ்பிஜியில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஒருவேளை ஒரு இன்சிடெண்ட் வருது அப்படின்னா அவங்கள வந்துட்டு எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் வந்துட்டு கமாண்டோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க. எந்த ஒரு த்ரெட்ஸ் எங்கேருந்து வந்தாலும், யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஃபயர் பண்ணுறாங்க, குச்சி எடுத்துகிட்டு அடிக்கிறதுக்கு வர்றாங்க, இல்லை கையிலேயே குத்த வர்றாங்க, ஸோ இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு எப்படி கமாண்டோஸ் ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா
அது அது எல்லாமே அவங்கள நோக்கி ஒரு அந்த விஐபி ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய விஐபியை நோக்கி யார் வந்தாலும் வந்துட்டு அவங்கள தடுத்து நிப்பாட்ட தான் பார்ப்பாங்க. யாரையுமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக வந்து நெருங்கி விட மாட்டாங்க. அன்லெஸ் அந்த விஐபி வந்துட்டு அலோவ் பண்ணுற வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கேட்டகரி ஆஃப் செக்யூரிட்டிஸ். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி இருக்கார். அவரோட ப்ரொடெக்ஷனுக்காக மொத்தம் 590 கோடி செலவு பண்ணி இந்த ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் கார்டை வந்துட்டு அசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த நாட்டோட பாதுகாப்புக்காக வந்துட்டு அசைன் பண்ணப்பட்டதில் இந்த 6 கேட்டகரி மட்டும்தான். எக்ஸ், ஒய் ப்ளஸ், ஜி ப்ளஸ், எஸ்பிஜி. ஸோ இவங்க தான் வந்துட்டு இந்த முக்கியமான தலைவர்களை பாதுகாக்கிறதுக்காக அசைன் பண்ணப்பட்ட கேட்டகரி. இதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டு பணம் கொடுக்குறாங்க. ஒரு பர்சனுக்காகவும் எவ்வளோ சார்ஜஸ் வருதோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்துட்டு பே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 79 பேருக்கு வந்துட்டு ஒய் கேட்டகரியிலையும், 86 பேருக்கு வந்துட்டு ஒய் ப்ளஸ் கேட்டகரியிலையும், 68 பேருக்கு ஜி கேட்டகரியிலையும், ஒரு 55 பேருக்கு மேலே வந்துட்டு ஜி ப்ளஸ் கேட்டகரியிலையும் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஜி ப்ளஸ்ல தான் வந்துட்டு சல்மான் கான் வர்றாரு. ஸோ எஸ்பிஜி வந்துட்டு ஒரே ஒருத்தர் தான் இருக்கார், நம்ம மோடி. ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைக்கான டீட்டெயில்ஸ். உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை.